தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 24ஆம் ஆண்டு கொடிநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சிக் கொடி ஏற்றி வைத்து விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 24வது ஆண்டு கொடிநாளை முன்னிட்டு இன்று கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி வைத்து அதற்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குறிப்பாக தேமுதிக கடந்த 2000ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி இந்த மூவர்ண கொடியை கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் தொடர்ந்து பிப்ரவரி 12ஆம் தேதி ஆண்டுதோறும் கொடிநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 24வது ஆண்டு கொடிநாளை முன்னிட்டு மாவட்டம், பகுதி, நகரம், பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தேமுதிக கொடி ஏற்றப்பட்டு இந்த கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி விட்டு அதன் பின்பு கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்னர் கொடியேற்றி வைத்துவிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குறிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 12ஆம் தேதியன்று இந்த கொடிநாள் கொண்டாடப்படுவது வழக்கம். அதோடு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து விஜயகாந்த் அவர்கள் இல்லாத முதல் கொடிநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு தலைமை அலுவலகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்து கொடியேற்றி அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, அன்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.